ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? ஒன்று சாமுவேல் பக்கம் என்ன சொல்லணுமா? 362 பக்கம். சரி, நான் அந்த பக்கம்லாம் சொல்ல போகிறதே இல்லை. இந்த பைபிளை வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துகிட்டு வராங்களே, பைபிளே படிக்காத இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கோசரம் சொன்னேன். நம்ம அப்படி சொன்னதே சரித்திரமே கிடையாது. பக்கம் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கணுமேன்றதுக்காக சொல்லுகிறோம். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலார் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். ஓடினார்களா? ஓடி போனார்களா? ஓடி போவார்கள். அப்படி என்னது ஓடி பிடிச்சி விளையாடுறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கும். இது என்ன காரியம்னு சொன்னால், அவன் பேர் கோலியாத். அல்லேலூயா. இப்போ சண்டைக்கு கூப்பிட்டுருக்கிறான். சண்டைக்கு போகணும். யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க சண்டைக்கு? இப்போ இந்த கால வேளையில் என்னை ஒருத்தன் மிரட்டிட்டான், என்னை ஒருத்தன் வாடா பார்த்துக்கலான்ட்டான், அப்படின்ட்டான். வாங்க யார் யார் வர்றீங்க என் கூடன்றேன். அல்லேலூயா. யார் யார் வருவீங்க என் கூட? பாக்கியராஜ் தூக்குனூர் இங்கே வச்சுட்டாரு. என்னய்யா? அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் சண்டை. எந்த விதத்தில் பிசாசு சண்டைக்கு வருமா நம்மக்கிட்ட? நீங்கள் சொன்னாதான், இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் இன்னைக்கு அவ்வளவுதான். பிசாசு சண்டைக்கு எப்படி வருவான்? ஐயோ, நீங்களாம் பார்த்தா நான்லாம் சண்டையே போகிறதில்ல ஐயா. பயம் முறுத்துவான். சண்டைக்கு வர்றவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்? பயமுறுத்துவான். ஏதாயிலும் ஆயுதத்தை காட்டுவான். இப்போ இங்கே ஒரு 1000 பேர் நம்ம ஆளுங்க, நம்ம சர்ச் ஆளுங்க. இப்போ கூப்பிட்டா நீங்கள்லாம் வந்துதான் போகிறீங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இங்கே ஒரு 1000 பேர், அங்கே ஒரு 1000 பேர், நடுவில் சண்டை நடக்கணும். இப்போ சண்டை நடக்க வேண்டிய இடத்துல இந்த பிசாசின் கூட்டத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் ஏஞ்சி வந்து என்னதம்மா சொன்னா, இந்த 1000 பேரில் வேலைலாம் வேணாம்பா, நீ 1000 பேர் அந்தாண்டே நின்றுக்கோ, எங்கால் 1000 பேர் இந்தாண்டே நின்றுக்கிறாங்க, தாப்பா முடிஞ்சா ஒண்டிக்கு ஒண்டி வா. யார் அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிறீங்க? ஏய், முடிஞ்சா ஒண்டிக்கு ஒண்டி வாடா. இதான் ஐயா கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் சீக்கிரத்தை தான் கூப்பிடுவே இல்லையா உங்கள் வாலிப வயசில்? ஏய் வாடா. ஆனால் அந்த மாதிரி சண்டைக்கு கூப்பிட்டவர் முன்னே போய் நின்றுவர் அமைதியாக பைபிளை பிடிச்சிக்கின்னு என்னெல்லாம் சொல்லாதீங்க. கூப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா வாரி கட்டின்னு கூப்பிட்டியா இல்லையா? சுமதி கை தூக்குது. சொல்லினா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் சும்மா மகந்து அவ்வளோதான். இன்னைக்கு ஏய் ஒரு குத்து விட்டா ஆள் காலி. அம்மா சொன்னியா இல்லையா? அதே போல தான் அவன் சொல்கிறான். உங்களை ஒன்றும் இங்கே இப்போ யாருக்கு சண்டை கொண்டு பண்ணி கேட்குறது மாதிரி என்ன பயப்படுறீங்க மாதிரி தெரியுது. அல்லேலூயா. சண்டை என்பது சஞ்சலத்திலையும் கண்ணீரிலையும் கவலையிலும் துக்கத்திலையும் போய் முடிகிறது. சண்டை யாருன்னா சிரிச்சின்னு பண்ணா, வாடா நீ பாடி கட்ட வாடா அடிடா புடிடா. யாருன்னா சண்டை அப்படி போடுவான்? ஐயோ, சும்மா போடுற சண்டை கூட கொஞ்சம் வேகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் வாங்கிக்கோ. அந்தாண்டா என்னடா அந்தாண்டா, விட்டுறா. நடக்குதா இல்லையா? சண்டைம்மா சண்டை. எப்படியெல்லாம் பிசாசானவன் நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுறான் தெரியுமா? முறைக்கிறான், எதனா ஆயுதம் வச்சுருப்பான்னு. நீங்கள் வேறு எதனா சொல்லுங்களேன். எப்படி என்ன அவன் சண்டை போட்டால் என்ன நடக்கும்னு? திட்டுவான், கெட்ட வார்த்தையில் பேசுவான். ஐயோ லேலுயா. என்ன
நம்ம நாங்கள் மலேசியாவில் சொன்னேன், எங்கள் இந்தியாவில் எங்கள் ஜனங்க அப்படியே இங்கிலீஷ் பேசுவாங்க, அது எனக்கு புரியாது. இவருக்கு இங்கிலீஷே தெரியாது போலுக்குது அப்படின்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேன், உங்கள் ஊரில் பேசுகிற இங்கிலீஷ் இல்லை, எங்கள் ஊரில் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கோவம் வந்துட்டு அவ்வளோதான். அதை சொல்கிறது வேற. என் வாயை நோண்டணுன்னு வச்சுக்கோ. என்ன யார் நோண்டினாங்க? யார் நோண்டுந்து வாயை? சும்மா இருக்கிற வாயை யாரும் வாயில் கையை விட்டு நோண்டின மாதிரி சொல்கிறீங்களே. என் வாயக்கு நோண்டிட்டான், அவ்வளோதான். என் வாயை வந்து நோண்டி பாருங்க, உங்களால் முடிஞ்ச என் வாயை நோண்டி பாருங்க, நான் வெறும் வசனமாக தான் சொல்லுவேன். அல்லேலூயா. வாயை காத்து கொள்ளணும். வாயின் மூலமா பிசாசு கோலியாத்தின் ஆவி எதிர்த்து வந்து நின்று, வாடா முடிஞ்சா நாளா நீங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா வரீங்க சண்டைக்கு, நில்றா ஒண்டி கொண்டி நில்றா அப்படின்னு கூப்பிடுறான் எல்லாரையும். இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள வருத்தம் கூட இல்லை. அம்மா போ, நான் ஒரு நாள்ல 2 நாள்ல இப்படி வந்து நிற்கிறான், ரெடியா ஒண்டிக்கு வண்டின்றான், ஒருத்தன் கூட காணோம். எல்லாம் பார்க்குறான். ஐயோ சாமி, ஏன் தெரியுமா? எம்மா அவனை பார்த்தாவே பயமாக இருக்கும். அவன் சண்டைகள்லாம் போட தேவையில்லை, அவனை பார்த்தாவே பயமாக இருக்கும். இவ்வளோ பெரிய தலை. அல்லேலூயா. ஒரு கையில் 6 விரல். எம்மா நமக்கு எத்தனை விரல் இருக்குது மொத்தம்? எல்லாம் சேர்த்து 20. காலில் 10, கையில் 10. அதான் நான் ஒழுங்கு கரெக்டு. ஆனால் அவனுக்கு என்னமோ ஒன்று தனியாக முளைஞ்சிட்டு இருக்குது. அதால் தான் அவன் பிடிக்க முடியல அவனை. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட்டம் 40 நாள், ஒரு நாளில் 2 நாளில் சாப்பாடு கொண்டாடுறாங்க. வீட்டிலேருந்து கட்டின்னு வர்றாங்க, சாப்பாடு கொண்டாந்து கட்டிட்டு நல்லா டைம் சாப்பிட்டு அவன் வர்றான். 3 வேளையும் திட்டுறான் நல்லா. உனக்கு ரோஷம் இல்லையா? உனக்கு மானம் இல்லையா? உனக்கு வெக்கம் இல்லையா? என்னென்னமோ கேட்குறான் அவன். இதெல்லாம் கேட்டாலும் அப்படியே வாய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே மிலிட்ரி. ஏம்மா உங்களெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் பார்த்தா மிலிட்ரி மாதிரியா தெரியுது? அல்லேலூயா. சாப்பிட்றது திட்டி வாங்குறது, இது 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 ஒரு ஜீவியமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜன்ம சுபாவம் சாகல, அதனால ஒரு கோலியாத்துக்கிட்ட சண்டைக்கு போறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. அம்மா தூங்குறீங்களா? நல்லா கண்ணு முடிச்சுக்கணும். இல்லை. அல்லேலூயா. சண்டைமா, என்ன சண்டை போட போற? உன் வீட்டுக்கு எப்படி வருது பிரச்சனை? யார் மூலமா வருது? பண பிரச்சனையா? பொருள் பிரச்சனையா? வியாதியா? என்ன பிரச்சனை? நிற்கிறதுக்கு ஆவலையே இன்னொரு ஆளை கூப்பிடுறது, வாங்க வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து உபவாசம் போடுங்க. இல்லைனாக்கா அதுக்கு இங்கே ஊழியக்காரர் இருப்பாங்களே, அவங்க கிட்ட சொல்லு, நீங்கள் உபவாசம் போடுங்க. யாருக்காக? போடுவாங்க. அல்லேலூயா. அவன் வர்றான், திட்டுறான். ஒருத்தனுக்கு கூட என்ன ஆகல, கொஞ்சம் கூட முன்ன போகலாம், ஒரு சண்டையை போடலாம். டேய் வாடா, நம்மளாம் சாப்பிட்டுனே இருக்கிறோமாடா, வாடா போகலாம். அல்லேலூயா. வாரம் முழுசும், மாதம் முழுசும், வருஷம் முழுசும் சாப்பிட்டுக்கினே இருக்கிறோமே, ஒரு நாள் போய் உபாசத்தில் உட்காந்தா ஜபம் பண்ணலாமே. வந்தால் தான் உன் பிரச்சனை நீங்கும். அல்லேலூயா. நீ வந்து உட்காந்து பாரு, இங்கே யாரும் ஆள் இல்லை. இப்போ என்ன சொன்னாக்கா, நாம் அந்த மாதிரிலாம் நம்ம தலையெல்லாம் எண்றதில்லை. இங்கே வந்து இத்தனை பேர் வந்தாங்க, இல்லை இல்லை, சோத்திரம் ஆண்டவருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் அவர் கொண்டாந்தா தான். பிரச்சனையே இல்லாத போனாலும் பரவாயில்லை, நீ உபவாசத்தில் வந்து உட்காந்துன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் ஆண்டவரோட நெருங்கி வாழலாம். அவன் வந்து மிரட்டுறான், அவன் முகத்தை பார்க்குறாங்க, அப்படியே விலகி ஓடுறான். ஆள் தொண்டை காணும், துணியை காணும். யாரு? இஸ்ரவேலை காக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க வெக்கப்படணும், துக்கப்படணும். அன்னைக்கு முழங்கால் போட்ட உடனே கண்ணில் கண்ணீர்ப்பா, எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ எங்கம்மா இருக்கிறீங்க?
ஐயா எங்கே இருக்கிறீங்க? இப்போ முழங்காலில் இருக்குதா நம்ம காரியம்? அல்லேலூயா. இப்போ அவன் முறைக்கல அவன் முகத்தை கூட பார்க்காம என்ன பண்ணாங்க? விலகி ஓடினார்கள். அல்லேலூயா. ஓடி ஓடி அங்கே தான் வந்தார்கள். அவன் அங்கே தான் நிற்கிறான். உங்கள் பிரச்சனை தெரியலையா? உங்கள் பிரச்சனை அங்கே நின்றுக்குதா? மிரட்டுதா? உருட்டுதா? கேட்குதா? எதனா பேசுதா? நீ சொல்லியிருக்கிறியா இன்னைக்காவது? சும்மா அந்த எதனா ஒரு எதனா சொல்லி யாருன்னா சொன்னதான், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் ஏற்றி விட்டா 4 பேர் ஆமென். அப்புறம் போன வாரம் படித்த மாதிரி 91ஆம் சங்கீதத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல் வாதை முன் கூடாரத்தை அணுகாது. நல்லா பெருசு பெருசாக போட்டு வை, வீட்டில் கொண்டு போய் போட மாட்டி வையே. வரும் வாத உனக்கு தெரியாது. லேலூயா. நமக்கு தெரியாது. லேலூயா. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த கோலியாத்தின் ஆவிக்கு நீ எதிர்த்து நின்னாதான் நீ வாழ்ந்து காட்ட முடியும். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்து காட்ட முடியும்? அவன் 1000 பேருக்கு ஒருத்தன் வந்து நிற்கிறான். இங்கே ஒரு ஆள் கூட போக மாட்டான். நம்ம ஆளுங்க ஒரு ஆள் கூட போக மாட்டேங்குது சண்டைக்கு. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடணும் இயேசுவின் நாமத்தில். அவன் ஆளை பார்த்தவ ஹைட்டு ஃபைட்டை பார்த்தவ ஓடுறான். ஆளை சுற்றி சுற்றி ஓடுறான். சாப்பிட்டு எங்கே போய் நிற்கிறான்? மறுபடியும் அங்கே தான் போய் நிற்கிறான். அல்லேலூயா. எனக்கு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். நான் ஒரு 26 வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன். 26 வருஷம் ஆயிருக்கும். அப்போ கஷ்டம். அப்போ ஒரு நல்ல சகோதரன், நல்ல ஒரு ஊழியக்காரர், இப்போ நல்ல ஊழியக்காரராக இருக்கிறார். அன்றைக்கும் ஊழியக்காரராக தான் இருந்தார். அவர்கிட்ட பழகின உடனே அவர் சொல்லுவார், நான் ஃபோன் பண்ண உடனே அவர் சொல்லுவார், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்வார். மதியானம் நம்மளை அப்படி கூப்பிட்டா போதும், அப்படி ஒரு ஆள் கூப்பிட்டா போதும். சாப்பிடுங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்களே, சத்தியமும் கிடைக்கும், சாப்பாடும் கிடைக்கும், நிம்மதியாக சாப்பிட்டு வந்துடலாம். அப்படியே போய் இது என்னை டெய்லி சாயந்தரம்னா மதியானம்னா ₹1 காயின்ஸு போட்டு ஃபோன் பண்ணிட்டா நான் போயிடுவேன். இப்படி தான் ஓடிச்சு ஓட்டம். அப்போ ஒரு நாள் நல்லா எல்லாம் ஃபுல் சாப்பாடு தான், மில்க்ஸ் பெரிய தட்டு தான். அப்போ சாப்பிட்றதுக்கு நான் ஜெபம் பண்ண போனேன். அப்போ ஆவியானவர் கேட்டார், என்னன்னு ஜெபம் பண்ணுறேன்னு. என்னன்னு ஜெபம் பண்ணுவீங்க? அம்மா இந்த ஆக கொடுத்ததுக்காக அம்மா சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, சொல்லுங்கள் சீக்கிரம். என்னன்னு ஜெபம் பண்ணுறீங்க? அது ஏன் ஜெபம்? நீங்கள் என்னன்னு பண்ணுறீங்க? நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் இந்த ஆகரத்துக்கு கொடுத்துக்கு ஆசீர்வதியும், இது ஆசீர்வதியும். அப்புறம் அம்மா யார் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறது? இல்லாதவங்களுக்கும். உண்மையா நீ ஜெபம் பண்ணிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கிறியா? கொடுக்கணும். வார்த்தையில் ஆண்டவர் கவனிக்கிறாரு. என்கிட்ட மகன் பேசியிருக்கிறாரு, பேசியிருக்குது, பேசின மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த மாதிரி தான் ஜெபம், ஆண்டவரை ஆசீர்வதி. இப்போ வாங்கி கொடுத்தது யாரு? எனக்கு எதில் உட்காந்துருக்கிற சகோதரர். அவரு ஆசீர்வதியும்னு சொன்னேன். உடனடி ஆவியானவர் எனக்கு சொன்னார், ஆமாவா, வந்து சாப்பிட்டு அவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிடு. அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, நீ எப்போ ஆசீர்வாதமாக மாறுவேன்னு என்கிட்ட பேசினார். எனக்கு உண்மையை சொல்கிறேன், அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெக்கமாகி போச்சு. ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? ஆண்டவரே தீர்மானம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க, அப்போ நான் வருவேன், அவரை கூப்பிடுவேன் ஃபோன் பண்ணி. இந்த ஹோட்டல் இல்லை, இதை விட விசேஷமான ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். ஆண்டவரே இனிமேல்ட்டு நான் செய்கிறேன்ப்பா, ஆனால் நான் வாங்கி கொடுக்குற வரைக்கும் இந்த பக்கம் வரவே மாட்டேன். தீர்மானம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. கை நீட்டுற காரியம் இருக்கவே கூடாதுங்கம்மா, ஏசப்பா வச்சுக்கின்னு. அல்லேலூயா. நான் ஒரு நாள் இப்படி தான் இருந்தேன், என் கை அதை தான் சொல்லின்னு வந்துருக்கிறேன். அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டு வந்துட்டேன்.
நான் மறுபடியும் என்கிட்ட பணம் வர வரைக்கும் நான் அந்த பக்கம் போவே இல்லை. ஏன்னா அவர் எவ்வளோ வாட்டி வாங்கி கொடுத்துருப்பாரு, நான் கொடுத்த ஆசீர்வாதம் பெறணும். ஆசீர்வாதம் என்னமோ நினச்சிக்கிறாங்க. எப்படி வந்துடும்? அல்லேலூயா. காணிக்க தசம் வாங்கலாம் நாங்கள் பேசுகிறதே இல்லை. என்னத்துக்கு பேசுகிறது இல்லை? நான் கொடுத்துருக்குறேன் நிறையா ஆண்டவர் கையில். அதனால் அதை நான் தேடி போகிறதில்ல. நான் சொல்கிறதில்ல, ஆண்டவரே அது அவங்க மனுஷா அவங்களாச்சு, அவங்க ஆசீர்வாதமாச்சு. ஆனால் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, சொல்லி ஆகணும். அல்லேலூயா. எதுக்கு கொடுக்கணும் தசம பாகம்லாம்? ஏன் கொடுக்கணும்? அல்லேலூயா. ஒரு மூட்டை நெல் விளைஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ஆக்கி சாப்பிட்டுறாங்களா? இடித்து கொட்டிடுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? ஒரு மூட்டை நெல் வந்த உடனே எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் தெரிஞ்சுங்க சொல்லுங்கள் டக்குன்னு. ஒரு மரக்காய் எடுத்து போய் சர்ச்சில் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ எவ்வளோ கொண்டு கொடுத்தாலும் விதைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. ஏன்? அடுத்தது விதைச்சா தான் நமக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. அப்போ ஒரு நெல் இந்த பூமியில் போட்டால் எத்தனை நெல் வருது மேலே? ஒரு 100ஆவது வரும். ஒன்று போட்டால் 100 வரும். அதுக்காக தான் அந்த நெல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. தசம பாகம் கூட அப்பேற்பட்டது தான். நீ எடுத்து தேவ சமூகத்தில் விதைக்கும் போது நீ விதைக்கிறது ஒன்று. எல்லாம் அனுபவத்தில் வந்திருக்கிறோம்மா, சும்மாலாம் வரல. அல்லேலூயா. கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டு, அப்போ இந்த சமைக்கப்பட்ட பூமியில் ஒரு நெல் போட்டால் மேலே ஒரு 100 வேணா ஒரு 10 ஆனா வருது. ஆண்டவர் கருத்தில் கொடுத்தா எத்தனை வரும்? அல்லேலூயா. நான் தீர்மானம் பண்ணதில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். காசு கொடுத்தாரு, வச்சேன் ஜோபில். நேரம் அங்கே தான் போனேன், அவர்கிட்ட தான் போனேன். வாங்க போகலாம் சாப்பாட்டுக்கு. அவர் மாமூல் ஹோட்டலுக்கு கூட்டின்னு போனேன். நான் சொன்னேன், இல்லை வேணாம் மாமூல் ஹோட்டல் வேணாம், அது நான்வெஜ். நாம் இன்னைக்கு அவர் சாப்பிட்றது வெஜிடேரியன். அவர் இன்னைக்கு வெஜிடேரியன் இல்லை, நான்வெஜ். நான் அந்த ஹோட்டலுக்கு போகலாம். என்ன விசேஷம்னாரு, வாங்க போகலாம். போனோம், உக்காந்து சாப்பிட்டோம். பில்லு வந்துச்சு. பில்லு மேலே கையை வச்சேன். என் எதிரில் இருந்த சகோதரர் என்னத்தம்மா சொன்னார்? செய்யுங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னாரு. அன்னைக்கு செய்ய ஆரம்பித்தது தான் இன்ன வரைக்கும். அந்த பின்னாடி கை நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். பின்னாடி கை முன்னாடி வரவே வராது. பின்னாடியோ ஜோபில் போய் மாட்டிக்கும் பொழுது. இல்லை நான் கொடுக்குறேன். சில சிஸ்டர் கூட இருப்பாங்க பொழுது பரிசு, அந்த ஹேண்ட் பேக். இருங்க நான் பேக புடின்னு ஓடிடுவேன். இந்த மாதிரி நான் சொல்லிடுவேன். போன வாரத்தில் அந்தாண்ட வாரத்தில் தான் அது சகோதரி இறந்துட்டார். அவர் அப்படி தான் அண்ணா அவர் மேலே ஜோபு இங்கே பின்னாடி தான் கஷ்டம் எடுத்து கொடுக்குறதுக்கு. இங்கே அண்ணா நான் 4 பேர் சொல்லி வச்சுட்டேன். அவர் எப்பயுமே அதை ஆக்ஷன் பண்ணுறாரு. நாம் ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்டு அவர் அண்ணான்வார், நம்ம 4 பேருக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி செஞ்சு காமிச்சோம்மா. எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அவருக்கு முன்னாடி எல்லாம் கை கழுவிட்டு நாங்கள் ரெடி இருந்தோம். அவர் சாப்பிட்டு பார்த்துக்கிறாரு. நாங்கள் எல்லாம் நேராக வந்து அங்கே நின்னோம். அவர் கை கழுந்தார். அண்ணாரு ஓட்ட 4 பேரும் ஓடிட்டோம். அண்ணா இருப்பாரு, ஒன்றுமே காணும் ஜோப்பில். என்ன பண்ணுறது? அப்புறம் அவன் மறுபடியும் நான் சிரிக்கிறார். நான் இந்த வேலை இன்னொரு வேலைக்கு வச்சுக்காத, உண்மையாக செய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் சொல்கிறது, வாங்க சாப்பிடுங்க. ஐயோ எங்கள் வீட்டிலலாம் இங்கே சாப்பிட போகிறீங்க. என்னது வாங்க, எப்போ வந்தீங்க? சாப்பிடு. எங்கள் வீட்டிலலாம் எப்படி எங்கே சாப்பிட போகிறீங்க? அது ஒரு வித்தியாசமான லேட்டஸ்ட் பிக்சர் மாதிரி தெரியுது. இல்லை கொஞ்சமான இருக்கட்டும், வாங்க. ஓகே, எதோ 4 பேரா? பரவாயில்ல, வாங்க 4 பேர் ஒவ்வொரு பிடி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் இல்லை, ஒருத்தருக்கு தான் பார்த்தோம். அதெல்லாம் சொல்லாத. அல்லேலூயா. இவன் விரட்டுறான் அப்படியே நின்னாவே ஓடுது ஜனம். அதுபோல் உங்கள் குடும்பத்தில் ஏதாகிலும் பிரச்சனை வந்து நின்று இருக்குதா? போராட்டம் வந்து நின்று இருக்குதா?
கலக்கம் வந்து நின்று இருக்குதா? கோலியாத்தின் ஆவி உங்களை பக்தி செய்ய விடாதபடிக்கு உங்களை தொடுத்துதா? நீ சொல்லு, ஏசப்பா எனக்கு உதவி செய்ய ஆண்டவர். எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவர், அவன் தொடுத்தின்னு தாங்க ஆண்டவர், நான் ஓடின்னு தான் இருக்கிறேன். நான் எப்போ நிற்பேன்? நில்லு. இந்த பிசாசு முகத்தை பார்த்தா ஓடத்தான் செய்யும். ஆனா கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்துட்டேன்னா நீ பிரகாசத்தின் மேல பிரகாசமாய் வாழ்வ. உங்ககிட்ட எல்லா ஜனம் ஓடி வரும். அல்லேலூயா. ஐயோ, அந்த அக்கா கிட்ட போய் பேசினா ஓய் நம்ம சமாதானமாகுது, அந்த அண்ணா கிட்ட போய் பேசினாவே எனக்கு நிம்மதியாகுது. தேடி வரணும். அல்லேலூயா. ஐயோ அங்கே போகாத, அந்த பிசாசுக்கிட்ட போகாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. அல்லேலூயா. இவன் நின்னான், மிரட்டினான், அப்படியே நிற்கிறான். ஒரு ஆளு கூட இல்லையே சண்டை போடுறதுக்கு. காரணம் என்ன? எல்லாம் பலவீனம், எல்லாம் பிரச்சனை, எல்லாம் ஏதோ ஒரு கட்டில் மாட்டிட்டு இருக்குது. அதால் தான் ஏந்திருக்க முடியல, தலை நிமிர்ந்த முடியல. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடியாத சூழ்நிலைகள். என்ன தெரியுமா? சத்ரு அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கிறான்? போட்டு எல்லாத்தையும் மடக்கி வச்சுட்டு இப்போ நம்ம எதனா செய்ய போனோன்னா வந்து நிற்கிறோம். செஞ்சிருவியா? நான் போட்டு கொடுத்துருவேன். நீ வந்து செஞ்சனா நான் போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுப்பியா? அல்லேலூயா. வா வா வா. நிறைய பேருக்கு அப்படி தான். நிறைய சில காரியத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்லிட மாட்டேன்னா பின்ன உன் ரகசியத்தை நான் சொல்லிட மாட்டேன்னா நீ யாருன்னு. அங்கே நிற்க வச்சுக்கிறேன் நான் பிசாசு உன்னை. நீ வா, வெளியே வா. என் இயேசுவின் நாமத்தில் என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, குறையோ கரையோ சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதை நம்ம பாடணும். என்னன்னு பாடணும்? எப்படி நிற்க வைக்கிறார் ஆண்டவர் நம்மள? அம்மா, கரைப்படாத மகனாக. கரைப்படாத மகனாக இருந்தா கோலியாத்திட்டு வந்த என்னடா விஷயம்னு கேட்கலாம். அவன் முகத்தை பார்த்து ஓடினா என்ன சொல்றது? அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும்போது எதிர்த்து நில்லு, எழுந்து நில்லு. என் ஆண்டவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் நிற்பேன் அப்படி நில்லு. அவர் நாமத்தில் நில்லு. நான் நிற்கிறேன்னு போய் தனியாக நின்றுடாத. அது நான் ஸ்டாப்பு. அது பிசாசு அப்படி தான் வந்து நின்றுக்குது பெருமையோடு. நான் ஒருத்தன் கூட உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். ஒருத்தன் வா அந்த கூட்டத்தில் இருந்து. அல்லேலூயா. எவ்வளோ பேருக்குள்ளே ஒருத்தர் போக முடியாதா? என்ன விஷயம்? ஒரு ஆள் முழங்கால் படிட்டு பாரு. உன் குடும்பத்துக்காக, உன் குடும்பத்தில் வருகிற போராட்டம், உன் குடும்பத்தில் வந்து நிற்கிற எல்லா கோலியாத்தின் ஆவிகள் சின்ன பின்னமாய் உன் கண்ணெதிரில் ஓடுறதை நீ பார்ப்ப. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். எங்கள் வீட்டில் இருந்தது, என் வாழ்க்கையில் நடந்தது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எழும்பி நிற்க வச்சாரு. நின்ன அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் பார்க்குறேன். வரான், வேறு வழியில் ஏதோ வழியில் வரான். நான் சொல்கிறது என்ன தெரியுமா? டேய், நீ எந்த வழியில் வந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காரு? சொல்லுங்கம்மா. எண்ணி வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியாத ஒரு முடி கூட கீழே விழாதுன்னா என் சரீரத்தை தொட முடியுமா? என் கை காலை தொட முடியுமா? என் கண்ணை தொட முடியுமா? என் வாயை தொட முடியுமா? என் நடையை தொட முடியுமா? முடியுமா? எல்லாம் ஆட்டம் கொடுத்துட்டு இருக்குது. அதில் ஒருவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவன் சண்டைக்கு போகிற ஆள் இல்லை. அவன் காட்டில் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறவன், ஆட்டுக்கு பின்னாடி இருக்கிறவன். இந்த திட்டு வாங்கிக்கின்னு அவமானப்பட்டுக்கின்னு என்ன பட்டு, அவமானப்பட்டு, நிந்தப்பட்டு, அப்புறம் காஞ்சிப்பட்டு, கடைசியா நல்ல பேர் வச்சுக்கிறாயா, காஞ்சிப்பட்டு. சரி, அந்த காஞ்சதுக்கு அவ்வளோ ஆசை. காஞ்சி நான் சாவறதுக்குள்ளேயாவது ஒரு காஞ்சி பட்டு வாங்கி, ஐயாம்மா காஞ்சி பண்ணுமா, நான் பச்சை பட்டு வாங்கி தரேன் வா. அல்லேலூயா. எங்கள் அப்பா பசும் புல் மேய்ச்சலில் நடத்துகிறார். எங்கள் அப்பா கொடுக்குறது பச்சை பட்டா என்னது, காஞ்ச பட்டா. நான் ஒரு பெரிய ஸ்டோரை திறக்கலாம். பச்சை பட்டு வந்து வாங்கி பாருங்கள், கிழியாது, துவைக்க வேண்டாம், சோப்பு போட வேண்டாம், அப்படி எடுத்து மாட்டலாம், அப்படியே மாட்டிக்கொள்ளலாம். அல்லேலூயா. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள்
எப்பொழுதும் பாக்கியவான்களாக இருப்பார். அல்லேலூயா. ஒருத்தங்கிட்ட சண்டை போட முடியல, ஆண்டவர் ஆட்டுக்கு பின்னாடி இருந்தவனே சாப்பாட்டை கையில் கொடுத்து அனுப்பிச்சாரு. உங்கள் அண்ணன் தானே திட்டு வாங்குறான், உங்கள் குடும்பம் தானே அவமானப்பட்டிருக்குது, போ 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 சீக்கிரம் போ. போய் தாவீது சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு போகணும், வேலை அவ்வளவுதான். ஆனால் தாவீதுக்கு உரைச்சி கொண்டது, இஸ்ரவேல் தேவனை நிந்திப்பதற்காகவா என்னை தெரிந்து கொண்டா? இல்லை, நான் நிந்திக்க விடவே மாட்டேன். என்னம்மா அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, போய் கேட்டுப்பாரு, சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க தானே, போய் கேட்டுப்பாரு, அவங்க தான் அவங்களால தான் நான் சர்ச்சுக்கு வரல. ஐயோ சோத்திரம் ஆண்டவர். ஒரு பிரதர் சாட்சி சொல்கிறார் போன வாரத்தில், எனக்கு இல்லையா நீங்கள் நல்ல சத்தியம் சொல்றீங்க, நல்லா நம்ம சர்ச்சை நல்லா தான் நடத்திக்கிறீங்க, அங்கே வந்தால் அழுகுறாங்க, உள்றாங்க, பிறல்றாங்க, அப்புறம் பார்த்தா அப்படியே தாங்க இருக்கிறாங்க, அதனால அவங்க முகத்தை பார்ப்பதற்கு நான் வரவில்லை. ஓ ஆமாவா? அல்லேலூயா. நான் சொன்னேன், ஸ்கூலில் எந்த முகத்தை பார்த்து எந்த புள்ளை எழுதிது? ஜெயல் 100 நீ வாங்குறியா இல்லையா? பார்த்துனே எழுதுறேன் நான். இங்கே ஜோயலை பார்த்தா எழுத முடியாது, வாங்க முடியாது. அங்கே வாத்தியாரை பாரு, எந்த வாத்தியாரை பாரு, நம்மை ஆளுகை செய்து நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு போராடும் போது நீ அவருக்கு இடம் கொடுக்கலன்னா ஒன்றும் நடக்காது. மனம் இது தேவையில்லை, சே திரும்ப, அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. வேறெல்லாம் போராடுறதில்ல ஆண்டவர். நான் சொன்னேன், என்ன பிரதர் ஸ்கூலில் படிக்கிறவங்கள படிப்பு என்ன? நான் நல்லா மார்க் எடுக்கணும், நான் ஃபஸ்ட் கிளாஸில் வரணும், நான் சொன்னதெல்லாம் எழுதணும், நான் நல்ல மார்க் வாங்கணும், நான் நல்ல பேர் எடுக்கணும். அதுக்கு தான் போகிறது ஸ்கூலுக்கு. ஸ்கூலில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இல்லை. எழுந்து நின்னார் தாவீது, நான் போகிறேன். அல்லேலூயா. என் ஜனங்களுடைய நிந்தையை நீக்குவதற்கு, என் குடும்பத்தில் இருக்கிற அவமானத்தை, 4 பேர் மொத்தம் 8 பேர், அதில் எத்தனை பேர் போனான்னு தெரியல, 7 பேர். அதில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சண்டைக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கு வேலைக்கு அமுச்சு வச்சாரு அவங்க அப்பன் புண்ணியவான் தெரியல. சாப்பிட்டு திட்டு வாங்கின்னு வரானுங்க. அல்லேலூயா. சாப்பிட்டு ஸ்கூலில் மார்க்கே இல்லை. சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு சாப்பிடு, நல்லா கேளு, அப்பா கிட்ட எனக்கு இது வாங்கி கொடுக்கணும்னு அவ்வளோதான் டாடி படிக்க யோகியதை இல்லை. அதில் வேற அந்த பேய் வேற ஒன்று, இதை வாங்கி கொடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், செத்து போயிடு. அல்லேலூயா. அதுதான் நம்ம குடும்பத்தை சாகடிக்குதுமா. உன்னையும் சாகடிக்குது, என்னையும் சாகடிக்குது. சும்மாவா கீது? நீ சிரிச்சு பேசுனியா அப்பா இப்போ அழு வைக்குது. சிரிச்சுக்கினே இரு. யாழுற என்ன விஷயம்? உன்னை சிரிக்க வைக்கிறதும் அந்த பிசாசு தான், அழ வைக்கிறதும் அதே கோலியாத்து பிசாசு தான். அவன் தலை இல்லாத போயிடணும் இயேசுவின் நாமத்தில். எழுந்து நில்லு, நட. எல்லாம் சும்மா கொஞ்சம் விட்டெல்லாம் சண்டை போடாத, தலையை தூக்கின்னு வந்துடு. வேணாம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அப்போ தாவீது நின்னாரு. அவன் சீக்கிரம், ஐயோ என்னடா இது, ஒரு குழந்தை வந்துக்குது நம்ம கிட்ட போய் மோதுறதுக்கு. அல்லேலூயா. அவன் சொன்னது என்ன தெரியுமா? கோலியாத்து படிக்கிறதுக்கு நேரில் போய் வீட்டில் படித்து பாருங்க. அவன் சொல்கிறான், அவன் ஒரு தீர்க்கதரிசி. யார்? கோலியாத்து ஒரு தீர்க்கதரிசி. அவன் இந்த சின்ன பையனை பார்த்தானே, இதெல்லாம் பேசலாமா? சின்ன பையன் தானே, அவன் சமாச்சாரம் நமக்கு எதுக்குடா ஆனால் தூக்கி போட்டு போயிருக்கணும். அவன் என்னதமா சொல்கிறான், டேய் என்னடா வச்சுக்கிற கையில்? கல் வச்சிருக்கிற. அல்லேலூயா. கல் வச்சுக்கிற, ஒரு கோல் வச்சுக்கிற. டேய் நாயான்னு அவனே கேட்குறான் அவன் வாயில். அல்லேலூயா. அவனா கேட்பான், நான் சண்டைக்கு போனுவேன், நாடா என்னை நாயானா நினச்சின்னுக்கிறேன்னு கேட்பானா? அந்த மலை இந்த ஒன்றுமே இல்லாத அந்த கோய் குஞ்சை பார்த்து பேசுது. கோய் குஞ்சு, நான் என்ன நாயா? கோய் குஞ்சுக்கு புரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சு தாவீதுக்கு. நாய் தான் நீ. நாய் அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நாய் அடிக்கிறதுக்கு கல் வேணும் இல்லை? இங்கே பாரு,
கல்லெல்லாம் தேவையில்லை, சும்மா கல் எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் ஓடி போயிடும் அது. அல்லேலூயா. தாவீது கல் எடுத்து அடிச்சாரு. இன்னைக்கு நான் கல்லில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசுவின் நாமத்தில் அடங்கு. என்னம்மா? என்ன நாமத்தில் ஐயா? என்ன நாமத்தில்? ஆமா. வீட்டில் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கடன், பிரச்சனை, எதோ நான் போய் மாட்டாதெல்லாம் போய் மாட்டின்னு இருக்கிறேன். எங்கேருந்து வந்துச்சு சொல்லு? இயேசுவின் நாமத்தில் அப்பால போ பிசாசு. எங்கள் அப்பா கிட்ட வந்து மோதும்போது எங்கள் அப்பா என்னதுமா சொன்னார்? ஜாஸ்தி பேசல, அவங்ககிட்ட வசனமாக பேசினார். அவருக்குள்ள வசனம் இருந்தது, பேசினார். பேச இதுக்கு மேலே மரியாதையில் அப்பால போ பிசாசு, எப்பால போ. எது? பேய் பிசாசெல்லாம் எப்படியே வந்து நிற்குது, ஆடிக்கின்னு வந்து நிற்குது அவங்ககிட்ட. இல்லைம்மா, பல விதத்தில் வருது, பல ரூபங்களில் வருது, வேலையில் வருது, வழியில் போகும்போது வருது. அல்லேலூயா. அப்போ அவன் சொல்லிட்டான், நான் நாயான்னு. நாய் தான். நாய் அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? கல் ரெடியாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்குதா கல்? அல்லேலூயா. ஏம்மா இருக்குதா கல் உங்ககிட்ட? இல்லையா? என்ன கல் இருக்குது? இயேசுவே நாமம். உனக்கு வசனம் தரனாலும் பரவாயில்லை, இயேசுவின் நாமம் இருக்கிறது. அல்லேலூயா. நான்லாம் நாய்கிட்ட ரொம்ப கடிப்பட்டாள். நான் உண்மையாக நான் கடிப்பட்டாள். எங்கள் ஊரில் சித்தாபுரத்தில் அப்படி ஒரு சந்தில் போய் வர்றதுக்குள்ளே 2-3 நாய் பிடிச்சிட்டோம். அதுக்கு பயந்து பார்த்துன்னு போய் வர்றது. ஊறுகாய் வாங்குறதுக்கு, பூண்டு ஊறுகாய் வாங்குறதுக்கு போவேன். அந்த மாதிரி கடிப்பட்டாள். நான் செம்ம கடிப்பட்டுருக்குறேன். அந்த மாதிரி ஆள். கன்னியாகுமரியில் போயிருந்தோம். அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தோம். நைட்டு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்படியே இந்த போஸ்டர் ஓட்ட வைக்கிற வேலை. எனக்கு முன்னே போனவர் சொன்னார், ரொம்ப இருட்டாகுது, போகிற இடம்லாம் மழை வருது, என்ன ஆகுது தெரில அப்படின்னு. ஒரு இடத்துல போன உடனே சைக்கிள் விழுந்து கிடக்குது. அந்த பேஸ்ட்டு கொண்டு போன அந்த பக்கெட்லாம் விழுந்து கிடக்குது. என்னக்காண்ணா? ஐயோ என்ன இது, சைக்கிள் விழுந்து கிடக்குது, பேஸ்ட்டு விழுந்து கிடக்குது, என்ன பண்ணிக்கிறீங்க? பேஸ்ட்டு தான் எடுத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. எப்படி வந்துடுச்சு அப்படின்னா, அவர் மெதுவாக சொன்னார், ஒரு ஆவி தள்ளி விட்டு போயிடுச்சு. ஏம்மா, பாதி ராத்திரி, நமக்கு தெரியாத ஊர் கன்னியாகுமரி, ஒரே இருட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு விசுவாசத்தில் என்னன்றாரு, ஒரு ஆவி வந்து தள்ளி விட்டு போயிடுச்சான். ஐயோ, நான் சொன்னேன், என்ன கூட நாய்ங்க பின்தொடர்ந்து வந்துனே தாங்க இது அப்படின்னு. கவலைப்படாத, கட்டு இயேசு நாமத்தில்னாரு. வேறு ஒன்றுமே சொல்ல, கவலைப்படாத கட்டுனாரு. நாங்கள் போகிற இடத்துல அப்படியே ஒரு ஊரில் போன உடனே எல்லாம் நைட்டு எல்லாம் தூங்கினுக்கிறாங்க. ஒரு 10-15 நாய்ங்கம்மா. எங்கே எகுறு தெரியுங்களா? அப்படியே சைக்கிள் ஸ்டாண்டு மேலே எகுறுது. போச்சுடா, நம்ம பிடிச்சா என்ன ஆகுது? சைக்கிள் ஸ்டாண்டு மேலே எகுறுது. ஏம்மா, அவரை தள்ளின ஆவி தான் இப்போ எங்கே வந்துட்டுக்குது? என்கிட்ட வந்துட்டுக்குது, நாய் மேலே வந்துட்டுக்குது அப்படின்னு. 10-15 நாள் தொத்து வருது. சர்ன்னு பிரேக் அடித்தேன். பிரேக் அடிச்சு கொஞ்சம் பயம், கொஞ்சம் திகிரியம். திரும்பினேன், இயேசு நாமத்தில் கட்டுறேன். அம்மா, அவ்வளோதான். எல்லாம் நான் போட்ட மாதிரி பிரேக்கு அதே மாதிரி 10-15 நின்றுச்சான். நான் பார்க்குறேன், என்ன இது, ஒன்று கூட வர மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ திரும்ப இயேசு நாமத்தில் கட்டுறேன். அம்மா, நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியாது, எல்லாம் அப்படியே பின்னாடி போச்சு. காலை வச்சுக்கின்னு 10-15 நாய் அப்படியே பின்னாடி போச்சு. என்னடா கற்றுக் கொடுத்த மாதிரி பின்னாடி போகுது நாய், போய் பார்த்துக்கிறியா நாயை பின்னாடி போந்த? நான் பார்த்தேன் கண்ணால். அன்னிலிருந்து கட்ட ஆரம்பிச்சது தான். இங்கே நம்ம ஏரியாலாம் பெங்களூரில் வந்து சொல்லேன், தபார் கொல்ச்சல் அப்படி. ஏசு நாமத்தில் வாயை கட்டிட்டே சாப்பிட முடியாது, அமைதியாக போயிடு, இல்லைனா வாழை மடிக்குன்னு உட்காரு. அப்படியே உட்காரும், அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வச்சதுனால தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சும்மா சொல்கிறதுக்கு வரல, நம்ம சும்மா சத்தியம் கேட்க வரல. அல்லேலூயா. அன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சு தான் இன்ன வரைக்கும் இப்போ கட்டுறதே இல்லை. நான் போயிடுறேன். நீ போனா போய் இருந்தாயிரு. நான் கூப்பிட்டேன் நிறைய இடத்துல. இன்றைக்கி பேயெல்லாம் வந்தால் சும்மா அதை கூப்பிட்டுக்கின்னு, நீ எங்கேருந்து வந்த, எப்படி வந்தா, இதை பார்க்குற நம்ம விசுவாசிங்க வர பார்க்குறது, ரகசியம் கண்டுபிடிக்குது. ஆலாமரத்துலேருந்து வந்துச்சாமே. ஐயோ ஆலாமரத்தில் பார்த்தேன், நீ குடி இருக்குதாங்க, கொடுத்துனமாக்குது. அது சொல்லும், பொய்க்கு பிதா பிசாசானவன்,
அல்லேலூயா. அவன் எந்த காரியத்தை சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் ஒரே நம்பிக்கையில் தான் இருக்கணும், இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அந்த நாமத்தில் நீ விசுவாசமாக இருக்கும்போது எவனுக்காகவும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நின்று பதில் சொல்லு. அல்லேலூயா. அது என்னமோ ஆவியானவர் சொல்லிடுறேன். கடங்கரை வந்துட்டான், பிள்ளைங்கள அம்மா இல்லைன்னு சொல்லு, அப்பா ஓடிட்டாருன்னு சொல்லு. ஏன் அம்மா மட்டும் இல்லைன்னு சொல்லணுமா, அப்பா ஓடிட்டாருன்னு சொல்லணுமா? அல்லேலூயா. வேண்டாம், கொடுத்துருங்க. ஒரு வீட்டில் போன உண்மையை விசுவாசி குடும்பம். நேற்று காலையில் இருந்தேன், சுற்றி 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 கடன், சுற்றி கடன். இங்கே வாங்குறது அங்கே கொடு, அங்கே வாங்குறது இங்கே கொடுக்குறது. இப்படியே இன்னைக்கு குடும்பமே தடுமாறிக்கின்னு வாழலாமா சாவலாமான்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேம்மா, அந்த முடிவு வேண்டாம், ஏசப்பாவை நோக்கி பாரு, அவர் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார்மா. அல்லேலூயா. அவர் செய்யாமல் மட்டும் விட மாட்டாருங்கம்மா. எவன் முகத்துக்கு நீ விலகி ஓடாத, ஏசப்பா முகத்தை பாரு. உன் வாழ்க்கை மாறும், உன் நிலைமை மாறும், உன் கடன் பிரச்சனை ஒழியும். உன்னை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவா. தாவீது வந்து நாய் அடிக்கிறதுக்கு கல் போதும், தடி போதும். அடித்தா ஒரே கல் தான். அல்லேலூயா. அடித்ததில் அப்படியே விழுந்துட்டான். அவன் கத்தியை எடுத்து அவன் தலையை எடுத்து கொண்டாந்து காமிச்சிட்டார். இந்தா, யார் யார் பயந்த பாரு, இந்த முகத்தை பாரு, இந்த முகத்தை பாரு. இந்த முன்னிருந்த முகத்தை பார்த்து விழுந்து அடிச்சு ஓடுனவன் பாரா பயந்திய பாரு பாரு. அல்லேலூயா. வான் கையில் இருக்கணும். வான் தலைமுடி அவன் கையில் இருக்கக்கூடாது, அவன் தலைமுடி அவன் தலை உன் கையில் இருக்கணும். பார்க்குறவங்களாம் சொல்லணும், ஐயோ அம்மா எப்பா என்னப்பா இது, என்னப்பா தேவ பிள்ளைகளப்பா நாங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த முகம் என்ன, இந்த முகத்தை பார்த்து ஓட முடியல. எல்லாம் ஆயிரமாக கிட்ட தான் வந்துன்னு போய்க்குது. ஒருத்தன் கூட ஓட முடியல. என்ன விஷயம்? உயிரோடு இருந்தபோது எகர்னான், குதிச்சான், செஞ்சான். ஆனால் ஆண்டவர் தலையை காலின் கீழே போட்டு மிதித்த உடனே எல்லாம் எழும்பி நின்றுச்சு. அவர் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. சத்துரு விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நீ ஆயத்தமாக அடிப்பதற்கு எழுந்து நில். அல்லேலூயா. கரபஷந்தலரபாமா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். நல்ல ஆயத்தமாக சொல்லு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. ஓ அம்மினா அவனி செல்வேன். வியாதியோட பேச, வியாதிய உனக்கு தான் தோல்வி, எனக்கு ஜெயம். படுத்த வெற்றியே ஞானிவே, மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை, இல்லை, இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. ஆமென். வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஆமென். இல்லை, இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அவ்வளோதாம்மா, ஜெபமே அவ்வளோதான். அல்லேலூயா. தோல்வி ஜெயம் உனக்குமா, ஜெயம் உன் குடும்பத்துக்குமா. நீதான் மற்றவங்களை போய் ஆதரிக்கணும், நீதான் மற்றவங்களுடைய கண்ணீரை துடைக்கணும். தீர்மானம் பண்ணு. இந்த சும்மா நான் உங்க பாஷையில சொல்லட்டுமா, இந்த ஊழாய்வுலாம் இது தூக்கி விசிலடிச்சுட்டு போய் இயேசுவின் நாமத்தில் மற்றவங்க கண்ணீரை எப்படி துடைப்ப? நீ
உன் கண்ணீர் துடைக்கப்பட்டிருந்தாதான் அவங்க கண்ணீர் நீ போய் நிற்கும் போதே அவங்க கண்ணீர் மறைந்து விடும். பா 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 எங்களை அப்படிதான்பா உருவாக்குறீங்க. அழுது புலம்பினோம் ஆண்டவரே. ஒரு நாள் இன்றைக்கு பேர்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்து மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிற இடத்துல எங்களை நிறுத்திருக்கிறீங்களே, கோடி சோத்திரம்பா. உங்க நாம ஒன்றே மகிமைப்படட்டும். ஒரு பிள்ளைகளும் தோல்வியில வாழக்கூடாது. கோலியாத்தின் ஆவி மிரட்டக்கூடாது. கோலியாத்தின் ஆவி ஒரு வாலிப பிள்ளைகளை கூட தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஆலயத்துக்கு போனால் கர்த்தரை பார்ப்பேன். இங்க வந்தா கர்த்தரை மட்டும் பாரு, வேற யாரையும் பார்க்காத. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பெருசா இருக்கும். செய்யுங்கப்பா, அப்படியே பலப்படுத்தி அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் தைரியம்